அஸ்ஸலாமு அலைக்கும் guys, வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்னைக்கு ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போகிறோம். ஸோ பிளான் பண்ணோன்னே என்ன பிளான் பண்ணோன்னா, ஒரு பீச்சுக்கு எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ இங்கே இருக்கிறதே 4-5 பீச் இருக்குது. ஆல்ரெடி ஒரு 2-3 பீச் போயாச்சு. மெரினா மட்டும்தான் ஆக்சுவலாக போகலை. ஸோ ரீசெண்டாக மெரினா அந்த சைடு போகும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, வீடியோ எடுக்க முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் எங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பீச் இருக்குது. ஸோ அங்கே தான் இன்றைக்கி போகிறோம். அந்த ஏரியாவில் 2 பீச் இருக்குது. ஸோ ஒன்று அங்கே போகிறோமா இங்கே போகிறோமா எனக்கு தெரியல. ஒன்ஸ் வந்து கால் ஸ்டார்ட் பண்ணோன்னா தான் தெரியும். ஸோ அப்படியே போயிட்டு ஏதாவது ஒரு ஹோட்டலில் ஃபுட் ரிவ்யூவும் வந்து ட்ரை பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் யாராவது அந்த ஃபுட்டு வந்து போட்டிருக்கலாம், இல்லைன்னா புதுசாக இருக்கலாம். அதனால என்ன அதுவுமே எனக்கு தெரியல, என்ன ஸ்பாட்டுக்கு போவோம்னு எனக்கு தெரியல. அங்கே போய் என்ன ஹோட்டல் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா ஃபேமிலியோட போகிறனால அவங்களுக்கு ஆம்பியன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு தான் நாங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ ஓகே கைஸ், இது அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக ஹைப் வந்திருக்கு, அதுவும் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபைனலாக டிசைட் பண்ணியாச்சு. 4-5 பீச் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து கொட்டிவாக்கம் பீச் தான் போகிறோம். இது வந்து என் தம்பி தான் டிசைட் பண்ணா. அங்கே போகலாம். நீங்க சும்மா தடிக்கணும்னாலே கொட்டிவாக்கம் பீச்சுன்னு போங்க. இல்லை தம்பி டிசைட் பண்ணலாம். ஐயோ அல்லாஹ் ரப்பி, அப்படிலாம் இல்லை. நம்பாதீங்க. இவன் தான் சொன்னான், போயிட்டா வந்து கொட்டிவாக்கம் பீச் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு இவன் தான் சொன்னான். நம்ம போற மெரினா பீச் சொல்லுவோம். மெரினா பீச் வந்து இன்னைக்கு சண்டேன்றனால உள்ள போகும்போது டிராபிக்கா இருக்கும். உனக்கு என்ன கவலை? எனக்கு என்ன கவலை, வரும்போது நான் தான் பைக் ஓட்டிட்டு வரணும். நைட் வரும்போது டிராபிக்கே இருக்காது. உனக்கு என்ன கொட்டிவாக்கம் பீச் என்ன செட் ஆகாதா? இங்க காடி வருது. ஆனா கொட்டிவாக்கம் பீச்சுக்கு நம்மளுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு தெரியுமால? ஹிஸ்டரி தேவையில்ல. இல்ல அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வந்தவங்க பெரும்பாக்கம் ஒரு ஏரியால இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வீடு நான் எடுத்து தங்கினது வந்து கொட்டிவாக்கத்துல தான் தங்கினேன். அதனால அப்ப வந்து தம்பியாப்புல வந்து என்ன படிச்சுட்டு டிப்ளமா படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பப்போ வருவான், ஒரு வாரம் வருவான், அப்புறம் 4 நாள் வருவான். ஆனா நல்லா இருக்கும். நைட் அங்க அந்த வாக்கிங் போகும்போதெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது கிட்டக்க பீச் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், பெசநகர் பீச்சுக்கு ஓடி போயிருவேன். அப்புறம் தான் என்னோட மச்சன்னு சொல்லுவான், கிட்டக்க 600 மீட்டர்ல பீச் வச்சு நீ எதுக்கு 5 கிலோமீட்டர் தள்ளி பெசநகர் போற அப்படின்னு சொல்லி. ஸோ அப்ப அதுல இருந்து நானே ஒன்னும் சும்மா நைட்லாம் எங்க சாப்பிட்ட மாட்டோம். அங்க போயிட்டு சும்மா நடப்போம், சும்மா அங்க போய் இது பண்ணுவோம். அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த ஏரியாலாம் மிஸ் பண்ணேன். ஆமா, எல்லாம் 2 வீக்ஸ் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. சரி, நான் நேரா பீச்சுக்கு போய் நான் எல்லாரும் தான் பேசுறாங்க, நானும் தான் பேசுறேன். யார் என் கதையெல்லாம் கேட்கறா? சரி கைஸ், நேரா நம்ம இங்க கட் பண்ணி பீச்சை காட்டுறோம். வரட்டா? கைஸ், தெரியாமல் ரூட்டு மாதிரி வந்துட்டோம். இப்போ திரும்ப அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதுவே ஒரு 20-25 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பயங்கரமாக கூட்டமாக இருக்குது இன்றைக்கி. எப்படி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. பாப்பா வண்டியை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு இடம் கிடச்சிட்டா கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். என் வண்டி நிப்பாட்டுறதுக்கு கூட இடம் இல்லை. இங்கேயே எப்படி இருக்குன்னா, அம்மா அங்கே அந்த பீச் போயிட்டாங்க, கொட்டிவாக்கம் பீச். அவங்க அங்கே சொல்கிறாங்க அங்கேயும் வந்து கார் நிப்பாட்ட இடமே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன பிளான்னு தெரியல. அங்கே போய் பார்த்துட்டு எப்படின்னு தான் பார்க்கணும். பார்ப்போம். ஃபைனலாக வந்தாச்சு. பயங்கரமாக க்ரௌடாக இருக்குது. வந்ததுக்கு ஒரு சோளமும் அதுக்கப்புறம் கடலையும் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சா? அது வீடியோ எடுக்க முடியல, ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, அதனால் எடுக்க முடியல. அப்படி போயிட்டு ஒரு மணி நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு டின்னருக்கு எங்கேயாவது போக வேண்டியதான். இத்துடன் சன் டிவி செய்திகள் முடிஞ்சு விட்டது. உங்களுக்காக சுகுமாரன். A few moments later. ஸோ கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். அங்கே வந்து ஹலால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ இன்னொரு ரெஸ்டாரண்ட் தேடிட்டு இருக்கோம் இங்கே கொட்டிவாக்கம் இதுலேயே.
இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஒன்று பார்த்து வச்சிருந்தேன், ஆனால் அதோட பிளேஸ் எங்கன்னு மறந்துட்டேன் ஆக்சுவலா. இப்போ அதனால ஈஸியாக போகிற வழியில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் பார்க்கணும். அப்படின்னா அது கிடச்சிருச்சுன்னா இங்கேயே சாப்பிடுவோம், அப்படின்னா ஈஸியாக போகிற வழியில தான் சாப்பிடணும். ஸோ ஸ்டே டியூன், தேடிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு ஃபுட் ரிவ்யூ காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. அந்த கிளாஸ் ரெஸ்டாரண்ட்டும் போனோம், அங்கேயும் வந்து ரொம்ப க்ரௌடடா இருந்துச்சு. இப்போ வந்து எங்க போறதுன்னே தெரியல. அந்த ஈசிஆர் ரோட்ல போய்கிட்டு இருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்களால கண்டுபிடிக்க முடியல. கிரௌடடா இருந்துச்சு. ஏன் இப்படி சொல்லுதா? அப்படிலாம் இல்ல, ரொம்ப க்ரௌடா இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு தெரியல. நான் மைக்கே மாட்டல. அப்படியா? மைக் மாட்டாலும் மைக், ஆமா இவன் ஒரு பைத்தியம். கரெக்டா வீடு எடுக்க சொல்லும்போது மைக்க மாட்டான், எங்கேயாவது போய் போட்டு வந்துருவான். வேணாம் புகாரி தான் வேண்டாம், என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது, அதனால புகாரி வேண்டாம். சரி guys, எங்க போறோம் தெரியல, போயிட்டு இருக்கோம், பாப்போம். எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படியே போனோம்னா வீடு வந்துடும், எங்க அம்மா 2 தோசை ஊத்தி கொடுக்கும், சாப்பிட்டு படுத்துவோம். அததான் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். தோசையில எத்தனை மாவு இருக்கு, இது இருக்குன்னு பாத்தீங்களா? பின்னாடி ஒரு லேடி உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க தான் எங்க பாட்டி. A little longer than a few minutes later. எங்கடா போறோம்? எனக்கும் ஒண்ணும் தெரியல. இங்கதான் ஏதோ இருக்குது. அந்த இதை காட்டேன். இதெல்லாம் வேல்ஸ் அவங்க கல்யாணம் நடந்துச்சு. இங்கதான் வேல்ஸோட கல்யாணம் நடந்துச்சாங்க. வேல்ஸ்னா வேல்ஸோட பொண்ணு தானே, அவங்க பொண்ணு. அவருக்கு தான் கல்யாணம் 30 வருஷம் ஆச்சு. அம்மா கிராண்டா நடந்துச்சு. இந்த மாதிரி நீங்க எல்லாம் அவாய்ட் பண்ணி கத்துவாங்க. ஃபுட் வில்லேஜ் போமா? செமையா இருக்குல்ல. ஆனா போமா இல்லன்னா சரி போ, இன்னும் நேரம் போனா போலாம். அதை தாண்டிட்டே போ. ஃபுட் வில்லேஜ் போற? ஓகே கைஸ், இப்ப ஒரு ரெஸ்டாரண்ட் பாத்துருக்கோம், அங்க போயிட்டு பாக்குறோம். அதாவது எங்க ஃபேமிலில வந்து என்ன இதுனா, எங்களுக்கு என்ன ஹோட்டல் இது போடணும் எங்க அப்பாவுக்கு பிடிக்காது, எங்க அப்பாவுக்கு பிடிக்கிற ஹோட்டல் எங்களுக்கு இதா இருக்காது. இப்போ ஒரு ஹோட்டலோட பார்த்து வச்சிருக்கோம், அது நல்லாவா இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அவ்வளவு சொல்லி முடிஞ்சுது. என்ன தெரியல, பாசிட்டிவா தெரியும். அது வந்து பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவ் தான். என்ன பண்றது? இது என்னது? எனக்கு தெரிஞ்சு நம்ம கடைசியில ஜெய்தூன் தாம்ல போறோம். சீஸ் அண்ட் மோர், இது ரொம்ப சீஸா இருக்கு, இதெல்லாம் வேணான்றவா. போ நேரா போ. இது வந்து கார்மெண்ட் ஸ்டோர், பிரீமியம் கார்மெண்ட் ஸ்டோர். இங்கதான் ஏதோ ஒண்ணு பார்த்தேன், ஆனா ஒண்ணும் இல்ல. சலூன் வேணா போலாம், முடி வெட்டுவோம். ரோட்டுல காலிஷா அவதான் சன் டிவி கார அடிச்சிருவான்டா. வேணாவா? நான் சொல்லல, ஜெய்தூன் வந்துட்டான். வேணாவா? A few moments later. ஈஸியா தாவான்ட்டு இங்க வந்து டெல்லி தாப்பாங்க. எங்க அண்ணனை வச்சுக்கிட்டு ஒண்ணும் செய்ய முடியாது. ஏதோ சண்டை வேலை போடுறோம். அமராவதி தலப்படம். இது அமராவதியா டெல்லி தாபாவா? இதான் உள்ளாங்கதா. இல்ல, அமராவதி தனியா இருக்கு, டெல்லி தாபா தனியா இருக்கு. ஆந்திரா ஃபுட்ல அமராவதி மொத படம் சில்லி பிரானு எல்லாம் இருக்கு. ஸோ ஈசிஆர் சைடு டெல்லி தாபாக்கு வந்தாச்சு. போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, இது யாராவது போயிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நானும் இது ரிவ்யூ போட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மாலையாப்பட மாதிரி மச்சி வந்து சொன்னாங்க. ஆம்பியன்ஸே பக்காவா இருக்கு. பார்ப்போம் இங்கே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல ஹலாலான்னு கேட்போம். 8 ஊருக்கு கொண்டு போவான், ஆனா எங்க போவானே தெரியாது. இந்த டெல்லி தாபாக்கு தான் இவ்வளவு சண்டை வேற. இதை நான் இங்க பார்த்தேன் பேர தப்பா சொல்லிட்டு அவன் சொன்னதுலேயே நிற்கான். இதேதான் அக்கிரம். செய்குள் பார்வை எங்க உட்காரோம். இதுல இத்தனை ஐட்டம் இருக்கு. ஆனா எங்க அத்தா ஆர்டர் பண்றது ஒன்லி பட்சம் தான்.
ஆறு பேர்ண்ணா. சென்டர் டேபிள். தேங்க்யூ. சென்டர் டேபிள் எடுத்துக்குமா இதை எடுத்துக்குமா? இது எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். சென்டர் டேபிள் டெல்லி சாப்பிட நல்லா. இது வந்து நம்பர் போயிட்டு மாதிரி இருக்கு. செம்மையாக இருக்கு. இதெல்லாம் சூப்பு, நான்வெஜ்ஜு வேறு அங்கே இருக்கு. மொத்தமாக சைனீஸ் ஸ்டார்டர்ஸு, வெஜ்ஜு, தாபா ஸ்பெஷல் இருக்குது, சீ ஃபுட் இருக்குது, மெயின் கோர்ஸ் இருக்குது, நான்வெஜ் இருக்குது, எக் இருக்குது, வெஜ் இருக்குது, தந்தூரி பீச் இருக்குது, ரைஸ் இதெல்லாம் இருக்குது. எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குது. இது ஒன்றும் இல்லை தான் நைஸ். இப்போ நாங்கள் இதில் என்ன வாங்க போகிறோம்னா எங்களுக்கு தெரியல. இதில் பார்ப்போமா என்ன வந்து உட்காந்துட்டோம். உள்ள அட்மாஸ்பியருக்கே சூப்பராக இருக்குது. நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம் தெரியல. இன்னும் எங்கள் அண்ணன் வரல. எங்கள் அண்ணன் வந்தால் தான் ஆர்டர் பண்ண முடியும். என்ன சாப்பிட்றோம், என்ன ஆர்டர் பண்ணுறோங்கிறத கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணிக்கிறேன். வெயிட் கரோம். இந்த சைக்கிள் பாரு ஒரு இடத்துக்கு போக சொன்னோம். அவர் சைக்கிள் பாரு ஒரு இடத்துக்கு போக சொன்னால் காரில் விட்டு கோபுரம் வெட்டுவாங்க. வெறுமனையாக வந்து நிற்கான். என்ன பண்ணுறது இவனை வச்சுக்கிட்டு? தம்பி கோபுரங்கப்பா. சூப்பர். A few moments later. டிஃப்ரெண்டாக வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினதே தான் வாங்கியிருக்கோம். என்ன பண்ண சொல்லல, நாங்களாம் பட்டர் வந்து வாங்குவோம். வெளியே அவ்வளோதான் இருந்துச்சு. டிஃப்ரெண்டாக வாங்கணும்னு நினைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டர் சிக்கன் வாங்கியிருக்கோம். ரொம்ப புது டிஷ்ஷு பாருங்கள். சிக்கனில் இதெல்லாம் இருக்குது. பார்த்து எடுத்து அள்ளி ஊற்றுவியா? எப்படி இருக்குன்னு பாருங்க. இது பேர் என்னது? நாகூரி தந்தூரி சிக்கன். ஆனால் உள்ள போய் சொல்லி தந்தோம்னு சொல்லியிருப்பாங்க. வெறும் தந்தூரி சிக்கன் சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசமா இல்லை. எப்படி இருக்குன்னு பாரு. டேஸ்ட் பாரு. என்னடா இதில் இந்த சிக்கன் என்ன டேஸ்ட் இருக்கு? மசாலா சூப்பராக இருக்குங்கிற நாங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து டிக்கா மசாலா வந்திருக்கு. அதோட சேர்த்து இது என்ன ரைஸு? சிக்கன் ரைஸ். வெறும் சிக்கன் ரைஸ் தான். ஆமாம். இப்போ இதையும் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு வர டேஸ்டிங் மட்டும். இதுதான் வந்து இது வந்து பிரிக் பிஸ்கெட்டு 6 வகையான டிஷ்ஷு. மொத்தம் 12 பீஸ் இருக்கும். ஃபஸ்ட் இது வந்து மின்ட்டு, கார்லிக் நானு, சீஸ் நானு எல்லாமே அதெல்லாம் எல்லாமே இருக்குது. சும்மா பார்த்துங்க சாப்பிட்றோம். ஆமாம். சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றது சொல்கிறோம். A few moments later. ஸோ டெல்லி தாபாவில் வந்து மரக்கட்டியமாக தின்றுருக்கு. ஸோ ஆவரேஜ் 2500 ஆச்சு. எனக்கு என்னமோ பிடிச்சிருந்துச்சு. அவனுக்கு ஆவரேஜ் தான். எனக்கு அந்த இது மட்டும் பிடிக்கல. டிக்கா மசாலா மட்டும் பிடிக்கல. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ வந்தீங்கன்னா எல்லாமே ஆவரேஜ் தான். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வராதிங்க சீரியஸா. அவனுக்கு வேஸ்ட் பல்லு வலிக்கிறதுனால அந்த கான்செப்ட் அதெல்லாம் இல்லை. வராதிங்க வேஸ்ட். சுத்த வேஸ்ட். வேறு ஏதாவது நல்ல ஹோட்டல் போயிருங்க. அந்த பல்லு வலி இருக்கா, முள் ஏறிடுச்சு. அதனால் அந்த ஒரு கடுப்பில் சொல்லிட்டான். எனக்கு தெரிஞ்சு அந்த டிக்கா மசாலா மட்டும் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. மற்ற எல்லாமே சாப்பிட்லாம், ட்ரை பண்ணலாம். வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக ஈசிஆர் ரோட்டில் தான் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான். இங்கே அப்படியே முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். இதுக்கப்புறம் ஒரு பிளானும் இல்லை.
சரி, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். அமுக டுமுகள் அமால் டுமால். அமுக டுமுகள் அமால் டுமால்.